கடகராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான மாதமா இந்த மாதம் அமையும். பாருங்க, மாதத்தின் ஆரம்பத்திலேயே அப்படியே பௌர்ணமி சந்திரன், பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனின் அமைப்புல தான் இந்த மாதமே ஆரம்பிக்குது. கடகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சுன்னு நிச்சயமா சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. 2023, 24 இந்த 2 வருஷமும் போட்டு பூச நட்சத்திரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் புனர்பூச நட்சத்திரத்தையும் போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா? அப்படிலாம் இனிமே இன்னும் ஒரு 15-20 வருடங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. அது கண்டிப்பாக நல்ல விதமாகவே நடக்கும் என்கின்ற மாதிரியான நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதத்தின் முதல் நல்ல ஆரம்பம் முழுதுமா முடிஞ்சிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு நல்ல ஆரம்பத்தை பண்ணினா பாதி வெற்றி கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த மாசமே நல்ல ஆரம்பமா இருக்குது பாருங்க. பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தை ஆரம்பித்து வைப்பதா இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்துல தடைகள், ஒரு மாதிரியான மனக்குழப்பம், ஒரு மாதிரியான நஷ்டங்கள் எது நடக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ இது எல்லாமே இந்த மாதத்திலிருந்து படிப்படியா நடக்கும். இந்த மாசமே நடக்கும்னு சொல்ல மாட்டேன். இந்த மாசமே வந்து கொட்டுன்னு கொட்டிட போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கதவை திறந்தா சூட்கேஸுக்குள்ள 500 கட்டுகளா வச்சுக்கிட்டு வாசல்ல ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எதிர்பாராத அமைப்புகள் அப்படி இப்படிலாம் யாரோ ஒருவருக்கு, லட்சத்துல ஒருவருக்கு தான் கோடீஸ்வரர் யோகம், லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கிற யோகம்லாம் கிடைக்கும். உங்களையும் என்னை மாதிரி நடுத்தர மாணவர்களுக்கு உழைப்பின் மூலமான அந்த வெகுமதி கிடைத்தாலே போதும் என்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக உழைப்பதற்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவுல சோதனைகள்லாம் இருக்காது. வேலையில கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இது வரைக்கும் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்த மேலதிகாரி கொஞ்சம் மாற்றல் ஆகக்கூடிய தன்மை அல்லது மனம் மாறக்கூடிய தன்மை. கொலிக்கிட்ட அக்கம் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே விலக போகிறது. தொழில் முனைவோருக்கு அரசாங்கத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலக போகிறது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் உச்சத்தை அடையக்கூடிய சூரியனின் தயவால் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அரசு வேலை இந்த வருடத்தில் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள், அரசாங்கத்துக்கிட்ட பட்டா கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள் அல்லது ஒரு அரசாங்க அனுமதி கேட்டு ஒரு லைசன்ஸ் கேட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தீர்வுகள், சமரசங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள், சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றாற் போல மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய நன்மைகள், அப்பா பத்தின கவலைகள் விலகக்கூடிய தன்மை, தாயாரை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள், ஆன்மீக அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் என எல்லாவற்றிலும் ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ஏப்ரல் மாதம் ஏமாற்றாத மாதமாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது